சாதாரண மனுஷனுடைய வாங்கும் சக்தியை விட அப்பாற்பட்டு. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 9 கேரட் கோல்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம், ஹால்மார்க்கிங் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9 கேரட் கோல்டை ஒரு சாமானியன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணலாமா? கோல்டு தானே அது 3500 ரூபாய்க்கு கிடைக்குதே, அது கோல்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கோல்டு வாங்கிட்டு காசு கஷ்டம் இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, கிளச் பண்ணுவாங்க, அடகு வைப்பாங்க. அந்த டைமில் அந்த 22 கேரட் அளவுக்கு இது வேல்யூ கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சார் கிஷோர் சாரோட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க கோல்டு வந்து ஒரு 22,000 இருந்து 25,000 வரைக்கும் பெர் கிராம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. அந்த 9 கேரட் வாங்குறதுக்கு பதிலாக சில்வர் கூட வாங்கி வச்சு, ஏன்னா சில்வர் வந்து நம்ம கேள்விப்பட்டோம் போர் மேன்ஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்கோம். அதனால நீங்கள் 9 கேரட் வாங்குறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் சில்வர் வாங்கி வைக்கிறதே பெட்டர். வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ், மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு மார்க்கெட்ஸ் பத்தியும் இப்போ ப்ரிவேலிங்கா இருக்கிற எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பத்தியும் நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக ட்ரேட் அச்சீவர்ஸ் உடைய கோ ஃபவுண்டர் மிஸ்டர் தீபக் குமார் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ப்ரோக்ராம்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார், எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் கோல்டு இப்போ ஆல் டைம் ஹையை பிரீச் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஸ்டேஜ்குள்ள போயிட்டு இருக்கு சார். இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ் கூட யூஎஸ் டாலர்ஸ் வேண்டாம், யூஎஸ் டாலர்ஸை நம்ம ரிசர்வா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோக்கஸை கோல்டு பக்கம் திருப்புறாங்க. இந்தியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், பிரேசிலா இருக்கட்டும், அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ல டாலரை கம்மி பண்ணிட்டு கோல்டை இன்க்ரீஸ் பண்றாங்க சார். இது எதுக்காக நடக்குது? இது நமக்கு என்ன சொல்ல வருது சார்? எஸ், கரெக்ட். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா எல்லாரும் யூஎஸ்லேருந்து பிரிஞ்சு யூஎஸ்லேருந்து நார்மலாக ட்ரேடிங்லும் பிரிகிறாங்க, டாலர்ஸில் ரிசர்வ்லேருந்து பிரிகிறாங்க. ஏன்னா டென்ஷன் இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இருந்தாலும் அது வெளியில் அவ்வளோவா காமிச்சிக்க மாட்டாங்க, உள்ளே மட்டும் இருந்துச்சு. இப்போ நார்மலாக ஒரு குழந்தை கூட புரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது. எல்லா கண்ட்ரி லீடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து யூஎஸ் வந்து முன்னாடி வந்து டிப்ளமேட்டிக்காக நிறைய பிரசிடென்ட்ஸ் இருந்தாங்க. டென்ஷன் இருந்தாலும் டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல, அந்த இதெல்லாம் கிடையாது. உள்ள ஒன்று வச்சுக்கிறதுலாம் கிடையாது. வெளில என்ன இருக்கோ அதை எல்லார்கிட்டையும் காமிச்சிடுறாரு. அதனால குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் தெரியுது என்னன்னா ஒரு டென்ஷன் வந்து இருக்குது. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்றத எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி டைமில் இப்போ டேரிஃப் வந்து அதிகமாக போடும்போது என்ன ஆகுதுன்னா, மக்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்க கிட்டேருந்து நம்ம வெளில வந்துடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் மொத்தமாக ஒரே டைமில் போட்டார். அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் அப்படின்னு எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே டைம்ல போட்டதுனால, இப்போ நார்மலா ஒருத்தரை வந்து என்ன பண்ணான்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா, நான் ஒருத்தரை அடிச்சுட்டு அடுத்த கண்ட்ரிய என்ன பண்ணிக்கலாம், அடிச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த கேப் இருக்கும்போது நான் ரிசோர்ஸஸை கேதர் பண்ணிக்கலாம், மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தமா அடிக்கும்போது அந்த சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அதான் நம்ம பழமொழிலாம் கேட்டிருப்போம். தனியா இருக்கிறதோட எப்போதுமே ஒன்று இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அடிச்சதுனால, இப்ப நம்ம நேத்து கூட நியூஸஸ் பார்த்திருந்தோம். என்னன்னா, சைனா, ரஷ்யா, அதே மாரி இந்தியா, இவங்க 3 பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு வேர்ல்டு எக்கனாமில ஒரு நல்ல லீடர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்றாங்க. எதுக்குன்னா, அகெயின்ஸ்ட் யுஎஸ். யுஎஸ் வந்து டார்கெட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா சைனா. நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம். இருந்தாலும் நீங்க வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு டாக்ஸ் போடுறேன்னு போட்டாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய கண்ட்ரீஸ் யுஎஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு யுஎஸ் டாலர்ஸ வச்சிருந்தாங்க. இப்ப எல்லாரும் வெளில வராங்க. இப்போ ரஷ்யா கூட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்கிட்ட ஆயில் வாங்க, ஐஎன்ஆர் குடுத்தே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. யுஎஸோட டிபெண்டன்சி வந்து என்ன ஆகுது, பயங்கர கம்மியாகுது. எனக்கு யுஎஸ் டாலர்லாம் வேணான்னு கம்மி பண்றாங்க. அப்போ மக்கள் இந்த மாரி இடத்துல மக்களும் சரி, இன்வெஸ்டரும் சரி, கண்ட்ரீஸும் சரி, அப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஒரு ரிசர்வா என்ன யூஸ் பண்ணலாம்ன்ற ஒரு டவுட் இருக்கும். அப்ப ரிசர்வா எத்தனை வருஷம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கோல்ட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம காலங்காலமா பார்க்குறோம். ஒரு கரன்சி இல்லாத இடத்துல எப்போதுமே அவங்க ரிசர்வா யூஸ் பண்ணது கோல்டு. அதனால எல்லாருமே சேஃப் ஹேவன் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். அதனால தான் நம்ம இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரீசென்ட் டைம்ஸ்ல ஆர்பிஐலாம் நிறைய கோல்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னன்னா நிறைய கோல்ட்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, இந்த டென்ஷன்னால தான் மேஜரா வந்து கோல்ட்ஸ் வாங்குறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பார்த்துருப்போம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபெட் கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, கம்மி பண்ண சொல்லியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து என்னன்னா, வேலைய விட்டு ஃப்ரெண்ட்ல இருக்க ஒரு ஆள வந்து வேலைய விட்டு தூக்குவேன் அப்படின்ற அளவுக்கு கூட ம். சொல்லியிருக்காரு. இன்கேஸ் அந்த மாரி தூக்குனது கிடையாது. ம். இதுவரைக்கும் அந்த மாரி பண்ணது கிடையாது. எஸ் அவர் பண்ணிட்டாருன்னா, அவரோட பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணா, கண்டிப்பா உங்களுக்கு எது ஏறும்னு பார்த்தீங்கன்னா, கோல்டெல்லாம் ஏறுறதுக்கான சான்சஸ் ம். அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க சொல்லிங்க சார். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றது மூலியமா கரன்சியோட வேல்யூ வீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கரன்சிக்கும் என்ன சார் சம்பந்தம்? இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றதுனால ஏன் வந்து ஒரு கண்ட்ரி டாலர வேண்டான்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கணும்? எஸ் கரெக்ட். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ரூ. 100 வந்து பேங்க்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆர்பிஐ வந்து 6% இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அடுத்த வருஷம் நம்மளுக்கு ரூ. 100 இருக்காது. இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ரூ. 6 ம். ரூ. 100க்கு ரூ. 6 குடுப்பாங்க. ரூ. 106 இருக்கும். ம். இப்ப நம்மளுக்கு அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகுது. இதுவே ஆர்பிஐ வந்துட்டு இல்ல 6% கிடையாது. 4% தான் சொன்னாங்கன்னா, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது ரூ. 100க்கு நம்ம சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 4 தான் சம்பாதிக்கிறோம். ம். அப்ப நம்ம சம்பாதிக்கிற பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? கம்மியாகுது. ம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த விஷயம் தான் யுஎஸ்ல நடக்குது. இப்ப யுஎஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கம்மி பண்ணும்போது, யுஎஸ்ல சம்பாதிக்கிற இது வந்து கம்மியாகுது. அப்போ ரூ. 4 நான் வந்து சம்பாதிக்கிறதோட, இன்னொரு மீடியம் இருக்கு. அது என்னன்னா கோல்டு. ம். ம். அதுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது, ரிட்டர்ன்ஸ் அதிகமா வருதுன்னா, அப்ப மக்கள் கண்டிப்பா எங்க போவாங்கன்னா, கோல்டுக்கு தான் போவாங்க. ம். யுஎஸ் டாலர் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறனால தான், சேஃபா இருக்கிறனால தான் அதுக்கு போனாங்க. இல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாவுது. அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்குறோம், டென்ஷன்னால அதோட மதிப்பு தன்மையும், அதோட நம்பிக்கை தன்மையும் கம்மியா இருக்கனால, கண்டிப்பா எங்க போவாங்கன்னா, கோல்டு தான் போவாங்க. ஏன்னா டென்ஷன் வந்து பயங்கர அதிகமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாம பார்த்த ஒரு விஷயம் டெப்ட். ம். யுஎஸ்ல வந்து நாளுக்கு நாள் கடன் வாங்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, அவங்களுக்கு புடிச்சா மாரி அவங்க கரன்சி அடிச்சுட்டே இருக்காங்க. கடனும் அதிகமா வாங்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்பிக்கை தன்மை கம்மியாகுது. இது மட்டும் இல்லாம டெக்னாலஜி வைஸ்லாம் முன்னாடி யுஎஸ் தான் இருந்தாங்க. ஆனா, இப்ப நம்ம பார்க்குறோம், சைனா பார்க்குறோம் டெக்னாலஜில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏஐ எல்லாம் பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. ஏஐ வச்சு ரோபோட்ஸ்க்கு ஒலிம்பிக்லாம் வேற இது ம். பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா, எங்க ஏஐஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. எங்க ரோபோஸ் அவ்வளோ நல்லா இருக்கு. டெக்னாலஜி அவ்வளோ நல்லா இருக்குன்ற மாரி காமிக்க ஆரம்பிச்சதுனால, மக்கள் வந்து யுஎஸ்லருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. யுஎஸ்டிலருந்து, யுஎஸ் கரன்சிலருந்து வந்து நெறைய பேர் கோல்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சார் கிஷோர் சாரோட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க கோல்டு வந்து ஒரு 22,000ல இருந்து 25,000 வரைக்கும் பெர் கிராம் போகும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப கோல்டோட விலை பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு. 24 கேரட்டா இருக்கட்டும், 22 கேரட்டா இருக்கட்டும், ஒரு சாதாரண மனுஷனுடைய வாங்கும் சக்திய விட அப்பாற்பட்டுருச்சு. இப்ப கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 9 கேரட் கோல்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹால்மார்க்கிங் பண்றோம் ம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9 கேரட் கோல்ட ஒரு சாமானியன் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணலாமா சார்? எஸ். 9 கேரட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. பியூரிட்டி கம்மியா இருக்கும். இப்போ ம். நம்போ 22 கேரட் இருக்கும்போது, அது 22 பார்ட்ஸ் கோல்டு இருக்கும். 2 பார்ட்ஸ் வந்து வேற மெட்டல்ஸ் ம். இருக்கும். 24ன்றது வந்து 99.9% 99% பியூரிட்டி இருக்கும் ம். அதுல. இப்போ நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா வருமோ, அவ்வளோக்கு எவ்வளோ கோல்டு 35% நெனைக்கிறேன். 9 கேரட் எடுக்கும்போது, அதுல வந்து 35% தான் கோல்டு இருக்கும். மீதி வந்து அதர் மெட்டல்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சோம்னா, அது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ம். ஏன் அப்டின்னா, கோல்டு தானே அது. ரூ. 3,500 கிடைக்குதே அது கோல்டு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இப்ப நம்போ நெறைய பேர் கோல்டு வாங்கிட்டு, காசு கஷ்டம் இருக்க நேரத்துல என்ன பண்றாங்க, பிளட்ஜ் பண்ணுவாங்க. அடகு வைப்பாங்க. ம். அந்த டைம்ல அந்த 22 கேரட் அளவுக்கு இது வேல்யூ குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ம். கண்டிப்பா என்னன்னா, இதுக்கான வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, அடகுக்காரர் வந்து 22 கேரட் ஏன்னா 22 கேரட்ல ஃபர்ஸ்ட்டு அப்பியரன்ஸ் நல்லாருக்கும். ம். நல்லா எல்லோவா இருக்கும். நம்ம மக்களுக்கு வந்து கலர் ரொம்ப பிடிக்கும். அப்போ 22 கேரட்ட பார்க்கும்போது நல்லாருக்கும். அதுக்கான நம்பி என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அதுக்கான வேல்யூக்கான குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இது பார்த்தீங்கன்னா, லைட் எல்லோவா இருக்கும். ம். இது வந்து நம்ப ஊர்ல ஓகே. இது வந்து நம்ம ட்ரஸ்ட் கம்மி. ஆனா யுஎஸ்லலாம் இது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு. அது யுஎஸ்க்கு கரெக்ட்டா இருக்கும். யுஎஸ் நாட்ல இருக்கிறவங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு டிஃபரெண்ட். ஆனா நம்ப ஊர்ல பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர் மைண்ட் செட் அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால பிளட்ஜிங்க்கும் சரி, அதே மாரி செல்லிங்க்கும் சரி, 9 கேரட்ன்றது பெரிய வொர்த்தா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ம். கிடையாது. 22 அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதனால நீங்க வாங்கணும், ஆர்னமென்ட்டா வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, வாங்கி வச்சுக்கலாம். ம். அது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் படி நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஆனா, இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணனா, அந்த 9 கேரட் வாங்குறதுக்கு பதிலா சில்வர் கூட வாங்கி வச்சுக்கலாம். ம். ஏன்னா, சில்வர் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் போர் மேன்ஸ் கோல்டுன்னு சொல்லியிருப்போம். ம். அதனால நீங்க 9 கேரட் வாங்குறதுக்கு பதிலா அட்லீஸ்ட் சில்வர் வாங்கி வைக்கிறதே பெட்டர். 9 கேரட் போ வேண்டாம். ஓகே.
ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல 9 கேரட் கோல்டுங்கிறது சரியான ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றீங்க. எஸ் கரெக்ட். இப்போ நிறைய பேர் கேட்கற கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ பத்தி. கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது சார்? இத தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம என்ன கத்துக்க முடியும்? எவ்வளோ சில்வர் குடுத்து, எவ்வளோ சில்வர் வச்சிருந்தா கோல்டு வாங்க முடியும் ம். அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் அந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேஷியோ. இத எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம்னா, சிம்பிள் தான். கோல்டோட பிரைஸ் டிவைடட் பை சில்வர் பிரைஸ். நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான வேல்யூ வந்துரும். இப்போ எவ்வளோ இருக்குன்னா 85 to 90 இருக்கு. ம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 85 கிராம்ல இருந்து 90 கிராம் சில்வர் குடுத்தா, நம்ம 1 கிராம் என்ன பண்ணலாம்? கோல்டு வாங்கலாம். ம். அதுதான் அதோட வேல்யூ. இப்போ நம்ம ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது, இப்போ ரோமன் டைம்ஸ்லலாம் பார்த்தோம்னா, 12 கிராம் குடுத்தே 1 கிராம் கோல்டு வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சில்வரும் அவ்வளோ வேல்யூடா இருந்துச்சு. ம். ம். அது கம்பேர் பண்ணும்போது இப்ப வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு. நம்ம கொரோனா வைரஸ்ல பார்த்தீங்கன்னா, கோல்டோட பிரைஸ் பயங்கரமா ஏறுனனால 114% கிட்ட இருந்துச்சு. அப்போ 114 கிராம் குடுத்தா தான் வாங்குற நிலைமை இருந்துச்சு. அன்சர்டன் டைம்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் படி பார்க்கும்போது, கோல்டோட தேவை காட்டிலும் சில்வரோட தேவைக்கு தான் அதிக இது இருக்கு. ம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம், ஈவி பார்க்குறோம், சோலார் பேனல்ஸ் பார்க்குறோம். இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, சில்வர் தான் அதிகமா யூஸ் ம். பண்றாங்க. கோல்டு வந்து ஃபேஸ் வேல்யூ தான். ம். கோல்டு வந்து ஏன் ஏறுறதுக்கான ரீசன் என்னன்னா, மக்கள் வந்து அது மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுனால தான் ஏறுது. ஆனா பயன்பாட்டுல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில்வர். ம். என்னன்னா, சில்வர் நம்ம சாரும் சொல்லியிருப்பாரு. நானும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, புவர் மேன்ஸ் கோல்டுன்னு சொல்லலாம். அது வந்து டெர்ம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கு. அதனால புவர் மேனா இருந்தா தான் சில்வர் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சில்வர் எல்லாருமே வாங்கலாம். கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னா தாராளமா வாங்கிக்கலாம். இந்த டெர்ம் பார்க்கும்போது என்னன்னா, கோல்டுன்னு சொல்லிட்டு, ஐயோ! சில்வர் வாங்குனா தப்பா நினைப்பேன். அந்த மாரி கிடையாது. சில்வர் தாராளமா வாங்கலாம். ஏன்னா இதுதான் வந்து ரத்தன் டாட்டாவும் சொல்லியிருப்பாரு. அவரோட நானோ வந்துட்டு ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா, வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் கார் அப்படின்னு வந்து ம். அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது வந்து வேல்யூ இல்ல ஆ. அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார். அதுக்கு தான் அவர் சொல்லியிருந்திருப்பாரு. வேர்ல்ட் அஃபோர்டபிள் கார்ன்னு போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் ம். போயிருக்கும். அந்த மாரி தான் சில்வர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் வந்துட்டு சில்வரா அது வேணாம். சில்வரா அது வேல்யூ கம்மி அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு என்னன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கோல்டு கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் இருக்கு. ஆனா நம்ம பேசுறது எல்லாமே இன்வெஸ்ட்மென்ட்க்காக பேசுறோம். ம். நம்ம லாங் டெர்ம் பேசும்போது, அது இது ரேஷியோலாம் நம்ம பெர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா லாங் டெர்ம்ல நல்ல ஒரு குரோத் இருக்கும். சில்வரும் இண்டஸ்ட்ரியலா பார்க்கும்போது நல்ல ஒரு குரோத் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தாராளமா சில்வரும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரொம்ப நன்றி சார். இப்போ சாமானிய மக்கள் மனசுல இருக்கக்கூடிய கோல்ட் அண்ட் சில்வர் பத்தின கொஸ்டின்ஸ்க்கு எல்லாருக்குமே தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஸோ மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேங்க் யூ.